டோடோ டிவி. கேஷவ் அவரோட மனைவி ராகினியோட சிட்டிக்கு வந்து 10 வருஷம் ஆகுது. சிட்டிக்கு வந்த இந்த 10 வருஷத்துல கேசவ் இந்த சிட்டிக்கு ரொம்ப நல்லா அட்ஜஸ்ட் ஆயிருந்தாரு. அவர் சிட்டில ஒரு மோட்டார் கேரேஜ் ஓபன் பண்ணியிருந்தாரு. அப்புறம் அவரு ஒரு சிலரை அவரோட கடைக்கு வேலைக்கு வச்சிருந்தாரு. அதுல ஒரு பையன் தான் சோட்டு. அவன் ரொம்ப சின்ன பையன். அவன் ஒரு அனாதை. அவனோட அப்பா அம்மா இறந்து போய் 6 வருடங்கள் ஆகுது. அதுக்கப்புறம் அவன் பிச்சை எடுக்காம அவனுக்காக ஒரு வேலையை தேடி அலைஞ்சிட்டு இருந்தான். அப்புறம் கேஷவ் அந்த பையனை பார்த்து அவரோட கடையிலேயே அந்த பையனை வேலைக்கு வச்சுக்கிட்டாரு. சோட்டு வண்டியை தொடச்சி வைக்கிறது, அப்புறம் வீட்டில் சின்ன சின்ன வேலைகளை பண்ணிட்டு இருந்தான். சோட்டு கேஷவோட வீட்லயே தான் இருந்துட்டு இருந்தான். அப்ப கேஷவ எஜமானன் அப்படின்னும் ராகினிய எஜமானி அப்படின்னும் கூப்பிட்டு இருந்தான். கேஷவுக்கு ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் பேரு ஆரியன். அவனுக்கு 11 வயது ஆகியிருந்தது. ஆனா அவனோட மூளை வெறும் 2 வயசு பையன் மாதிரி இருந்தது. கேஷவும் ராகினியும் அவனை நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்த்தாங்க. ஆனா ஆரியன் கொஞ்சம் கூட சரியாகல. அப்புறம் ஒரு ராத்திரி ராகினி அவங்களோட ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஆரியனை தூங்க வச்சிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு ரொம்ப வேகமா காத்து வீச ஆரம்பிச்சது. அந்த வேகமான காத்து ஜன்னல் வழியா ரூம்குள்ள வந்துட்டு இருந்தது. ராகினி ஜன்னலை சாத்துறதுக்காக எழுந்து போறாங்க. அங்க போய் ஜன்னல் வழியா பாக்குறாங்க. பார்க்கும்போது ஒரு மந்திர பாபா ரோட்ல நின்னுக்கிட்டு இவங்களையே பாக்குற மாதிரி இருந்தது. அப்போ ராகினி சொல்றாங்க, என்னாச்சு பாபா? நீங்க எதுக்காக இங்க நின்னுட்டு இருக்கீங்க? மகளே, இந்த பாபாவுக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிட இதுவும் கொடுக்க மாட்டியா? ஐயோ கண்டிப்பா பாபா, நீங்க வீட்டுக்கிட்ட வந்து நில்லுங்க, நான் உங்களுக்காக ஏதாவது கொண்டு வரேன். ராகினி அந்த பாபாவுக்காக தட்டுல கொஞ்சம் பழங்களை வச்சு எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா அங்க பாபா இல்ல. ராகினி அங்கேயும் இங்கேயும் சுத்தி முத்தி பாக்குறாங்க. எங்கேயும் பாபா காணல. அதுக்குள்ள அந்த பாபா எங்க போக முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ராகினி தட்டை எடுத்துக்கிட்டு திரும்பவும் உள்ள வந்துடுறாங்க. அவங்க ரூம்குள்ள வந்த உடனே அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, அந்த மந்திர பாபா அவங்களோட ரூம்குள்ள இருந்தாரு. பாபாவை திடீர்னு உள்ள பார்த்த உடனே ராகினி ரொம்ப பயந்துடுறாங்க. பாபா ஆரியனோட பெட்டுக்கு பக்கத்துல நின்றுக்கிட்டு ஆரியனை முறைச்சு பார்த்துட்டு இருந்தாரு. ராகினி எவ்வளோ பயந்து போயிருந்தாங்கன்னா அவங்களால வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச முடியல. அப்ப பாபா சொல்றாரு, உன் பையனுக்கு உடம்பு சரியில்லை தானே? அப்போ ராகினி பயந்து போய் சொல்றாங்க, அது 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 பாபா, இவன் நீ எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மகளே. எனக்கு இவனை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். இவன் நிஜமாவே சரியா போகணும்னு நீ ஆசைப்பட்டா நாளைக்கு நைட்டு நீ பழைய சனீஸ்வரன் கோவிலுக்கு வந்துடு. பாபா, ஆனா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ராகினி பாபா கிட்ட அந்த கேள்வி கேட்ட உடனே ரூம்ல திடீர்னு எல்லா லைட்டும் ஆஃப் ஆயிடுது. மறுபடியும் ராகினி போய் லைட் ஆன் பண்றாங்க. லைட் ஆன் பண்ணி பார்த்த உடனே பாபா அந்த இடத்துல இல்ல. ராகினி ஆச்சரியப்பட்டது என்னமோ உண்மைதான். ஆனா அந்த பாபா அவங்க பையனை சரியாக்கிடுவேன் அப்படின்னு சொன்னதை கேட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அடுத்த நாள் நைட் ராகினி அந்த பாபா கிட்ட போறாங்க. பாபா அங்க உட்கார்ந்துக்கிட்டு தியானம் பண்ணிட்டு இருந்தாரு. ராகினி அங்கே நின்னுக்கிட்டு அவரோட தியானம் முடியறதுக்காக காத்துட்டு இருந்தாங்க. அப்ப பாபா அவரோட கண்ணை மூடிக்கிட்டே ராகினி கிட்ட சொல்றாரு, வந்துட்டியா நீ? வா, வந்து இந்த வெள்ளை வட்டத்துக்குள்ள உட்காரு. ராகினியும் அப்படியே செய்யறாங்க. அவங்க ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. அப்புறம் ஒரு நடுக்கத்தோடயே சொல்றாங்க, பாபா, என்னோட பையனுக்கு சரியாகணும்னா நான் என்ன பண்ணணும்? பாபா அவரோட கண்ணை திறந்து சொல்றாரு, உன் பையன் சரியா போயிடுவான். அதுக்காக நீ ஒரு கஷ்டமான வேலையை செய்ய வேண்டியதா இருக்கும். சொல்லு, உன்னால செய்ய முடியுமா? பாபா, என் பையனுக்கு சரியாகணும்னா நான் எது வேணாலும் பண்றேன். தயவு செய்து என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. அப்ப கேளு. அப்பா அம்மா இல்லாத ஒரு பையனை நீ வீட்டில் வச்சுக்கணும். அவனுக்கு நல்ல சாப்பாடு, குடிக்க நல்ல தண்ணி எல்லாமே கொடுக்கணும். அவனோட எல்லா ஆசையும் நிறைவேற்று. அவனுக்கு அவனோட அம்மா மாதிரி பாசம் காட்டு. அந்த பையன்கிட்ட நெருக்கமான பாசம் வர வரைக்கும் நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இரு. உன் பையனை விட அந்த பையன் மேலதான் அதிகமான பாசம் வச்சிருக்கிற அளவு நீ அவனை நேசி. அப்படி ஒரு நாள் வரும்போது நீ அந்த பையனை என்கிட்ட கூட்டிட்டு வா. பாபா சொல்றத கேட்டு ராகினி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாபா,
என்னால இது எப்படி பண்ண முடியும்? என் பையனை தவிர வேற ஒரு குழந்தைக்கு அம்மா பாசம் எப்படி கொடுக்க முடியும்? மகளே, ஒருவேளை உன் பையன் சரியாகணும்னு நினைச்சா அதுக்கு நான் என்ன சொல்றனோ நீ அதை செஞ்சே ஆகணும். அதுக்கப்புறம் உன் விருப்பம். சரி, கண்டிப்பா பாபா, நான் அதை செஞ்சிடுறேன். அந்த நேரத்துல ராகினிக்கு ஒரே ஒரு பையன் தான் ஞாபகம் வந்தான். அவன் சோட்டு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ராகினி சோட்டுக்காக புது துணி, பொம்மை, மிட்டாய் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சோட்டுவை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு சோட்டுக்கு ரொம்ப பாசமா ஸ்வீட் ஊட்டிட்டு இருந்தாங்க. சோட்டு ரொம்ப ஆச்சரியத்தோட ராகினிய பார்க்கறான். முன்னாடியெல்லாம் எஜமானியம்மா எனக்கு சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க, ஆனா இன்னைக்கு பாசத்தோட ஸ்வீட்லாம் ஊட்டுறாங்களே. சோட்டுவோட மனசுல இந்த கேள்வி எழுந்தது. ஆனா யாருமே இல்லாத சோட்டுக்கு அம்மாவோட பாசம் தான் தேவைப்பட்டது. அவன் வேற எதை பத்தியுமே யோசிக்காம ராகினியோட கையால ஊட்டப்பட்ட அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு இருந்தான். எஜமானி அம்மா, என்னோட அம்மாவும் எனக்கு இப்படிதான் சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு இருப்பாங்க. இனிமே நீ என்ன எஜமானி அம்மான்னு கூப்பிடாத. நீயோ என்னோட பையன் மாதிரி தான். அதனால இனிமே நீ என்ன அம்மானே கூப்பிடு, சரியா? இந்த மாதிரி ராகினி தினமும் சோட்டு கூடவே இருந்துட்டு இருந்தாங்க. அவங்க சோட்டுவோட எல்லா ஆசையும் நிறைவேற்றிட்டு இருந்தாங்க. கேசவோட சேர்ந்து வேலைக்கு போகவும் சோட்டுவை விடல. ராகினியோட இந்த மாற்றத்தை பார்த்து கேசவ் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போறாரு. ராகினி, நான் இப்பெல்லாம் பார்க்கும்போது சோட்டுக்கு நீ ரொம்ப அதிகமா அன்பு காட்டுறியே. இல்ல, இது ஒன்றும் தப்பான விஷயம் இல்ல. ஆனா இப்பெல்லாம் கேரேஜ்ல வேலை அதிகமாயிடுச்சு. நீ அவனை என் கூட அனுப்பி வை. என்னங்க பாருங்க, சோட்டு கூட நம்மளோட பையன் மாதிரி தான். இனிமே வேலைக்கு அவனை கடைக்கு அனுப்பாதீங்க. அவனை ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விடுங்க, சரியா? அவன் ஸ்கூலுக்கு போறது நான் என் கண்ணால பார்க்கணும். ராகினி, உன் வாயிலிருந்து இந்த வார்த்தை வர்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா நீ சொல்றதும் சரிதான். சோட்டுவும் படிக்க தகுதியானவன் தான். நாளைக்கே நான் அவனை ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன். சோட்டு மேல ராகினி இவ்வளோ அன்பு வச்சிருக்கிறத பார்த்து கேஷவ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா இப்பவும் சோட்டு அவங்க ரெண்டு பேரையும் எஜமானன், எஜமானி அம்மான் தான் கூப்பிட்டுட்டு இருந்தான். சில மாதங்கள் கடந்து போகுது. ராகினி சோட்டுவை தன்னோட சொந்த பையன் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு சோட்டுவை எந்த அளவு பிடிச்சு போயிருந்ததுன்னா தன்னோட சொந்த பையனை விட சோட்டு மேல தான் அதிகமான பாசம் காட்டினாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ராத்திரி கேஷவ் வெளியில போயிருந்ததால ராகினி சோட்டுவை கூப்பிட்டுக்கிட்டு பாபா கிட்ட வராங்க. பாபா, நீங்க என்ன சொன்னீங்களோ நான் அதே செஞ்சிருக்கேன். இவன் பேரு சோட்டு. இவனை என் பையன் மாதிரி நான் பாத்துக்கிறேன். இவன் மேல எனக்கு எவ்வளவு பாசம் இருக்குன்னா பாபா, நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது. அவனை விட்டு ஒரு நாள் கூட என்னால இருக்க முடியாது. மகளே, எனக்கு இந்த பையனை பார்க்கும்போது நீ இந்த பையன் மேல வச்சிருக்கிற அன்பு நல்லாவே தெரியுது. எனக்கு தெரியும் உனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்குன்னு. பாபா, இந்த குழந்தைய நான் என்னோட குழந்தைய விட நல்லா பாத்துக்கிட்டேன். என்னோட குழந்தை சரியாயிடுவானா? சொல்லுங்க பாபா. மகளே, நான் சொன்ன எல்லாத்தையும் நீ இது வரைக்கும் செஞ்சிருக்க. அப்புறம் கடைசியா நீ ஒரே ஒரு விஷயத்தை செய்யணும். இப்படி சொல்லிட்டு பாபா ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் சோட்டுவோட நெத்தியில சிவப்பு கலர் திலகமிடுறாரு. அப்புறம் அவனோட கழுத்துல எலுமிச்சையும் மிளகாயும் சேர்ந்த மாலையை போடுறாரு. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சோட்டுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அவனோட எஜமானி அம்மா மேல இருக்கிற நம்பிக்கையில அவங்க சொல்ற எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பாபா சிவப்பு கலர் துணியால மூடப்பட்ட ஒரு பொருளை ராகினி கிட்ட கொடுக்குறாரு. அவங்க அந்த சிவப்பு கலர் துணியை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே ராகினி அப்படியே உறைஞ்சு போயிடுறாங்க. அது ஒரு வாளா இருந்தது. பாபா, இந்த வாளை என் கைக்கு எதுக்கு கொடுத்தீங்க? இந்த வாளால நீ ஒரு பலி கொடுக்கணும். ஆனா பாபா, யார பலி கொடுக்கணும்? என்ன சொல்றீங்க? இங்க எந்த துஷ்ட சக்தியும் இல்ல. விலங்கை இல்ல, மனுஷனை நீ நரபலி கொடுக்கணும். இந்த பையனை. இதை கேட்டு ராகினி அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. அப்ப அவங்க கையில இருந்த வாள் கீழே விழுந்துருது. அப்புறம் அவங்க அங்கேயே முட்டி போட்டு பாபா முன்னாடி ரொம்ப சத்தமா அலறாங்க. பாபா, என்னால இது பண்ண முடியாது. என்னோட குழந்தையை என்னால எப்படி வெட்ட முடியும்? மகளே, நீ உன் பையனை சரி பண்ணணும்னு நினைச்சினா நீ இந்த பலியை கொடுத்தே ஆகணும். இதை கேட்டு ராகினி வாளை எடுக்கிறாங்க. அந்த நேரத்துல ராகினி எதை பத்தியுமே யோசிக்கல. அப்போ சோட்டு சொல்றான், அம்மா, நம்ம எப்ப வீட்டுக்கு போக போறோம்? சோட்டு ராகினிய முதல் தடவை அம்மான்னு கூப்பிட்டான்.
ராகினி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு அம்மா அப்படிங்கிற உணர்வு அவங்க மனசுல இல்லை. அப்ப அவங்க அந்த பாலை எடுத்து ஒரே வெட்டா சோட்டுவோட தலையை வெட்டிடுறாங்க. அப்புறம் அங்கேயே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அப்புறம் அடுத்த நாள் அவங்க கண் விழிச்சு பார்க்கும்போது அவங்க அவங்களோட பெட் மேல படுத்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ராகினிக்கு ஒரு கனவு மாதிரி இருந்தது. உடனே அவங்க எழுந்து போய் சோட்டுவை தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஆரியனோட ரூமுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா சோட்டுவும் இல்லை, ஆரியனும் இல்லை. அப்புறம் ராகினி வெளியே போய் பார்க்கறாங்க. அங்க போய் பார்த்தா ஆரியன் அவங்க அப்பாவோட காரை தொடச்சிட்டு இருந்தான். ராகினி ஆரியன் கிட்ட சொல்றாங்க, ஆரியன் தம்பி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆரியன் பதில் சொல்றான், எஜமானி அம்மா, நான் காரை ரொம்ப நாளா தொடச்சிட்டேன். எஜமானன் இதை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார்ல. ராகினி இதை கேட்டு அப்படியே உறைஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா இப்ப ஆரியன் சோட்டுவா மாறி இருந்தான். ராகினி அவங்க பண்ண தப்ப நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்க எப்பெல்லாம் ஆரியனை பார்க்குறாங்களோ அப்பெல்லாம் சோட்டுவோட முகம் தான் ஞாபகத்துக்கு வந்தது. அவங்களால அந்த துக்கத்தை தாங்கிக்கவே முடியல. அவங்க ரொம்ப கவலைப்பட்டு கடைசியா அவங்களோட வாழ்க்கையை அவங்களே முடிச்சுக்கிட்டாங்க. ரிஷிகேஷ்ல வெதர் எவ்வளவு நல்லா இருந்துச்சுலடா. ஆமா, இப்போ அதே போரிங் லைஃப். ஸ்மிருதி, விகாஸ், மேக் அப்புறம் கர்வித் 12 நாளுக்கு அப்புறம் ரிஷிகேஷ்க்கு திரும்பி வந்தாங்க. ஆனால் அவங்க சிட்டி இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அட, இன்னமும் சரியில்லை போல. ஆமாண்டா, முதல்ல எல்லாம் இங்கே எவ்வளோ கூட்டம் இருக்கும். ஆனால் இன்னைக்கு யாருமே இல்லை. என்னமோ ஆயிருக்கு. வீட்டுக்கு போக ஆட்டோ கூட இல்லை. அவங்க 4 பேரும் நடந்தே வீட்டுக்கு போனாங்க. ஆனால் வழியில் இருந்த சூழ்நிலையை பார்த்து ரொம்பவே பயந்தாங்க. இங்க இருக்கிற நிலைமைய பார்த்தா ஏதோ புயல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அட, என்னவோ ஆயிருக்கு. ஏதோ சரியில்லைன்னு தோணுது. 4 பேரும் ஒரே வழியில் போயிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க ஒரு ஆள் நின்றுட்டு இருந்தான். அவன் யார்கிட்ட இருந்தோ தப்பிக்கிறதுக்காக ஒளிஞ்சிட்டு இருந்தான். நீங்கெல்லாம் யாரு? நீங்க டிக்டாக்கர் இல்லை தானே? தூரம் போங்க. அட, இவனுக்கு என்னாச்சு? இந்த தம்பி தண்ணி குடி. செத்துருவீங்க, யாருமே இருக்க மாட்டீங்க, செத்துருவீங்க. அவங்க 4 பேரும் அவனை பார்க்க பின்னாடியே ஓடினாங்க. அட கடவுளே, என்னடா இது? அட, இது இதை பார்க்க ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கு. அதெல்லாம் நம்மக்கிட்ட வருது. நம்மளை உயிரோட சாப்பிட்றோம். போடுங்க. அவங்க 4 பேரும் உயிரை கையில பிடிச்சு அங்கிருந்து ஓடினாங்க. இந்த ஊர் ஜனங்க ஜாம்பியா மாறி இருக்காங்க. உயிரோட இருக்கிறவங்க சவுத் ஸ்கொயர் லைப்ரரிக்கு போங்க. அட, நம்ம ஊரு என்னதாண்டா ஆச்சு நம்ம ஊருக்கு? டைம் கம்மியாக இருக்கு. நம்ம உயிருக்கே ஆபத்து. நாம சீக்கிரம் சவுத் ஸ்கொயர் லைப்ரரிக்கு போயாகணும். 4 பேரும் உயிரை காப்பாற்றணுங்கிற பயத்தில் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சாங்க. அப்போ கர்வித் அவன் மொபைலில் டிக்டாக் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். நான் இப்போ ஜோம்பி சிட்டியில் இருக்கேன். என்னடா பண்ணுற நீ? இங்கெல்லாம் உயிருக்கு போராடிட்டே இருக்காங்க. உனக்கு டிக்டாக் கேட்குதா? இது நீ இல்லை, உன்கிட்ட இருக்கிற ஜெலஸ் பேசுது. ஏய், அதிகமாக பேசாத. இங்கிருந்து கிளம்பு. அவங்க எல்லாரும் அங்கிருந்து ஓடலான்னு நினைக்கிறப்போ கைஸ், அவனை பாருங்க என்ன நடக்குதுன்னு. எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த ஜோம்பி இவனையும் இன்ஃபெக்ட் பண்ணிடுச்சுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், அவனை தள்ளியே வைக்கலாம். இல்லைன்னா நம்மளை அவன் சாப்பிட்ருவான். இவனை இங்கே விட்டு போக முடியாது. ஜாம்பி இவனை முழுசாக தின்னுடும். ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா தான் இருக்கேன். நான் உங்களை உயிரோடு சாப்பிட போகிறேன். கைஸ், கர்வித் நம்மளோட ஃப்ரெண்ட். இந்த மாதிரி சூழ்நிலையில அவனை எப்படி தனியா விட்டுட்டு போறது? டிக்டாக் நண்பர்களே, இதுதான் ஜாம்பி சேலஞ்ச்.
எல்லா இடமும் ஜாம்பியாக மாறிடுச்சு. உயிரோட இருக்கிறவங்க சவுத் ஸ்கொயர் லைப்ரரிக்கு வாங்க. காய்ஸ், நீங்கள் வேணா இங்கேயே இருங்க, நான் இங்கிருந்து போகிறேன். மேக் அங்கேருந்து கிளம்புனான். அப்போ பின்னாடி இருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஓடுங்க இங்கிருந்து. ஜாம்பிஸ் கர்வித்தை சுற்றி வளைச்சிருச்சு. இப்போ மேக், விகாஸ் அப்புறம் ஸ்மிருதி உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடினாங்க. நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் இருந்தோம். இப்போ என்னோட நண்பன். விகாஸ் கஷ்டப்படாதடா. முதல் நாம எப்படி தப்பிக்கலான்றது பார்க்கலாம். அப்புறம் கர்வித்தை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிக்கலாம். ஒரு நிமிஷம், நீங்கள் 2 பேர் டிக்டாக் யூஸ் பண்ண மாட்டீங்களா? இல்ல ஆனா டிக்டாக். ஆமாம், டிக்டாக் தான். யோசிங்க, அந்த பையன் என்ன சொன்னான்னு. நீங்கள் டிக்டாக்கர் இல்லை தானே? அப்புறம் நம்மளோட நண்பன் டிக்டாக் யூஸ் பண்ணதும் ஜாம்பியாக மாறிட்டானே. டிக்டாக்னால தான் இப்படியெல்லாம் ஆயிடுச்சு. ஹாய், நான் ஃபனிலியனி. நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, இதுக்கு எல்லாமே காரணம் அந்த டிக்டாக் தான். என்னவோ ஆனா ஒரு வழிதான் இருக்கு. சவுத் ஸ்கொயர் லைப்ரரிக்கு உடனே போகணும். அவங்க 3 பேரும் சவுத் ஸ்கொயர் லைப்ரரி பக்கம் போனாங்க. நைட் ஆயிடுச்சு. கொஞ்ச தூரத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய வீடு தெரிஞ்சது. நல்ல வேளை நமக்கு இந்த வீடு கிடைச்சது. உதவி இல்லைனாலும் இன்னைக்கு நைட்டு தங்குறதுக்கு ஒரு இடமாவது கிடைச்சதுல. 3 பேரும் அந்த வீட்டுக்குள்ள போனாங்க. அந்த வீடு காலியா இருந்துச்சு. அங்க பெட் மேல ஒரு மொபைல் இருந்துச்சு. இன்னைக்கு இங்கே தூங்கிட்டு விடுறதுக்குள்ள இந்த வீட்டை விட்டு போயிடலாம். கதவு ஜன்னல் எல்லாத்தையும் மூடுங்க. அப்புறம் யாரும் தூங்கக்கூடாது. நைட் எல்லாம் காவலு காக்கணும். 3 பேரும் காவலு காக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் விகாஸோட பார்வை அந்த பயங்கரமான ஜாம்பி மேல விழுந்துச்சு. மேக், எந்திரிடா. டேய், எந்திரிடா. மேக் முழிச்சு பார்த்தா. பக்கத்துல ஜாம்பி இருந்ததை பார்த்து ரொம்பவே பயந்துட்டான். அப்போ ஜாம்பி மேக்கை பிடிச்சி அவனுடைய கழுத்தை கடிக்க முயற்சி பண்ணுச்சு. அப்போ ஸ்மிருதி பின்னாடி இருந்த ஒரு கட்டையை எடுத்து ஜாம்பி மேல போட்டான். ஜாம்பி தரையில விழுந்துருச்சு. தலை உடைஞ்சு அங்கேயே செத்து போச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்க இருக்கிறது அவ்வளோ சேஃப் இல்ல. நாம இங்க இருந்து போயாகணும். வாங்க சீக்கிரம் கிளம்புங்க. 3 பேரும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து ஓட ஆரம்பிச்சாங்க. எல்லா இடமும் ரொம்ப இருட்டா இருந்ததுனால 3 பேரும் ஒருத்தங்க கை ஒருத்தங்க பிடிச்சிக்கிட்டு சவுத் ஸ்கொயர் லைப்ரரி பக்கம் போனாங்க. அப்போ திடீர்னு மேக்குக்கு அவன் பக்கத்துல ஏதோ இருக்கிற மாதிரி தோணுச்சு. விகாஸ், பயமுடுத்தாத, கையெடு. நான் ஒன்றும் பண்ணலையே. மேக் இருட்டுல உத்து பார்த்தான். 3 பேரும் அங்கிருந்து ஓடினாங்க. ஜாம்பி இவங்க பின்னாடியே போச்சு. இவங்க ஓடி ஓடி ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. இன்னும் எவ்வளவு தூரம்டா? ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு ஓடி ஓடியே செத்துருவோம் போல இருக்கு. பயப்படாதீங்க, 9 நிமிஷத்துல போயிடலாம். 3 பேரும் இன்னும் கொஞ்ச தூரம் நடந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அங்க பாருங்க, லைட் எரியுது. நாம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். 3 பேரும் அந்த வெளிச்சம் தெரிஞ்ச இடத்துக்கு போனாங்க. பார்த்தா அது அந்த லைப்ரரி தான். 3 பேரோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நாம வந்துட்டோம். கடைசியா கஷ்டப்பட்டு வந்துட்டோம். வாங்க உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 3 பேரும் அந்த லைப்ரரிக்குள்ள போனாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க 3 பேரும். நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஹால் வந்துச்சு. அப்புறம் அந்த ஹால்ல நிறைய ஜனங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மன்னத். நான் விஜோத். நீங்க எல்லாம் பொழைச்சிட்டீங்க. டிக்டாக் உலகத்துக்கு உங்களை நான் வர வைக்கிறேன். உத்தரகண்டுக்கு போற வழியில பக்கத்துல ஒரு 12 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. அந்த கெஸ்ட் ஹவுஸ் சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருந்துச்சு.
வெயில் காலத்துல கூட அங்க யாருமே தங்குறதுக்கு வரவே மாட்டாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல பேய் பூதம் எல்லாமே இருக்குன்ற நியூஸ் தான். கொஞ்ச பேருக்கு அந்த வீட்டோட மாடியில ஏதோ விசித்திரமான சத்தம் கேட்டுச்சான். திடீர்னு யாரோ பயங்கரமா இரும்புற சத்தம் கேட்கறதும், அதுக்கப்புறம் வீட்டு மேல யாரோ ஓடிட்டு இருக்கிற சத்தமும் கேட்டுட்டு இருந்தது. அப்படியே அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போற வழியில பக்கத்துல இருந்த மரங்க எல்லாமே அந்த கெஸ்ட் ஹவுஸை இன்னும் கொஞ்சம் பயங்கரமா காட்டுச்சு. அப்பப்போ யாரோ பேசுற சத்தம் கூட அங்க கேட்டுட்டு இருந்தது. எப்பவுமே அந்த கெஸ்ட் ஹவுஸ் சுத்தி ஒரு இருட்டு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. விஷயம் தெரிஞ்சவங்க யாருமே அந்த பக்கம் போகவே மாட்டாங்க. கமல்காந்த் ஒரு கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருந்தான். அவனுடைய மனைவி டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்தா. அவங்க இந்த தடவை லீவுக்கு அல்மோரா போகலான்னு முடிவு பண்ணாங்க. இந்த தடவை 3 நாள் லீவ் போட்டு மாதவியோட அண்ணன் அவனுடைய ஃப்ரெண்டு கூட லக்னோவில இருந்து வந்திருந்தான். எல்லாரும் சேர்ந்து ஒன்னா அல்மோரா போறதுக்கு பிளான் செஞ்சாங்க. கமல்காந்த் மற்றும் அவனுடைய மனைவி மாதவியும் ரவியும் அனூப்பும் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஜீப்ல உட்காந்து அல்மோரா போயிட்டு இருந்தாங்க. கமல் ஜீப் ஓட்டிட்டு இருந்தான். அவங்க எல்லாருக்கும் என்ன தோணுச்சுன்னா, அவங்க போயிட்டு இருந்த அந்த வழி முடிகிற மாதிரியே தெரியல. அப்போ மாதவி யோசிச்சுட்டு இருந்தா, எப்பவுமே 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம போயிடுவோமே, ஆனா இந்த தடவை என்னாச்சு? திடீர்னு ஜீப் பிரேக் போட்டு வண்டி அங்கேயே நின்னுடுச்சு. கமல் இறங்கி பார்த்தான். அப்போ அவனுக்கு புரிஞ்சது வண்டி ஏதோ ரிப்பேர் ஆயிருக்குன்னு. திடீர்னு பயங்கரமா இடி மின்னலோட சேர்த்து மழை ரொம்ப அதிகமா பெஞ்சுது. ஜீப்புக்கு என்னமோ ஆயிருக்கு. இதை ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தா பக்கத்துல யாருமே இல்லை. பக்கத்துல தங்குறதுக்கு ஏதாச்சும் வீடு இருந்துச்சுன்னா அங்கேயே போய் நம்ம தங்கிக்கலாம். ஏன்னா ரொம்ப நைட்டா இருக்கு, காத்தும் ரொம்ப வேகமா வீசுது. இப்படி இருக்கும்போது மலைப்பாதையில் போறது எனக்கு சரியா படல. இங்கே இருந்து மழை கம்மியானதும் காலையில போகலாம். மழை ரொம்ப ஜோரா வந்துட்டு இருந்தது. மின்னல் வெளிச்சத்துல தூரத்துல ஒரு வீடு தெரிஞ்சது. அவங்க பக்கத்துல போனதும் அது ஒரு கெஸ்ட் ஹவுஸ்னு தெரிஞ்சது. ஏன்னா அங்க பக்கத்துல கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு போர்ட் போட்டிருந்தது. எல்லாரும் அந்த கெஸ்ட் ஹவுஸ் பக்கம் போனாங்க. அப்படி போகும்போது அந்த இருட்டுல ஆந்தைகளும் வௌவால்களும் கத்துற சத்தம் கேட்டு ரொம்ப பயந்துட்டாங்க. அந்த மலையில கூட ஒரு கருப்பு பூனை அவங்க எதிரில் வந்து நின்னுச்சு. அதனுடைய கண் பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அங்க இருந்த செக்யூரிட்டி கிட்ட கேட்டப்போ அவங்களுக்கு அங்க தங்குறதுக்கு இடம் கிடைச்சது. செக்யூரிட்டி சமையல்காரனை சத்தம் போட்டு கூப்பிட்டான். செக்யூரிட்டியும் சமையல்காரனும் அவங்க லக்கேஜை உள்ள வைக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க. சமையல்காரனை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருந்தான். மாதவிக்கு அந்த கெஸ்ட் ஹவுஸ் சுத்தி ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தோணிட்டே இருந்துச்சு. அந்த சமையல்காரனோட கண்ணு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. முகமும் பயங்கரமா இருந்தது. மாதவிக்கு அவனை பார்த்ததும் ரொம்ப பயமாயிடுச்சு. மாதவி கமல் கிட்ட ஏதோ சொல்றதுக்கு முயற்சி செஞ்சுட்டே இருந்தா. ஏன்னா அப்போல இருந்த எல்லார் முகத்திலையும் ஏதோ ஒரு விதமான பயம் தெரிஞ்சுட்டே இருந்துச்சு. கெஸ்ட் ஹவுஸ் ரொம்ப பெருசா இருந்துச்சு, ஆனா ரொம்ப பழசா இருந்துச்சு. ஒரு ரூம்ல ரவி மற்றும் அனூப், இன்னொரு ரூம்ல கமல் மற்றும் மாதவி இருந்தாங்க. சமையல்காரன் டீ போட்டு எல்லாரையும் லாபிக்கு கூப்பிட்டான். எல்லாரும் லாபிக்கு வந்தாங்க. அவங்க இங்க வந்து 5 நிமிஷம் கூட ஆகல. ஆனா சமையல்காரன் அதுக்குள்ள டீ போட்டு கொடுத்து அவனுடைய வேலை பார்க்கறதுக்கு கிச்சனுக்கு போயிட்டான். எல்லாரும் டீ குடிச்சுக்கிட்டே, நாம எல்லாம் இங்க ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் பெருசா தான் இருக்கு, ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு. எனக்கு இங்க தூங்குறதுக்கு பயமா இருக்கு. ஏதாச்சும் பேய் பிசாசு வந்து நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்குமோன்னு இந்த பாலா போன மழையால இங்க வந்து உக்காந்துருக்கோம். இப்போ நாம போக கூட முடியாது. பேயாவது பிசாசாவது அதுலலாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. எனக்கு இந்த வீடை கொடுத்தா நான் இந்த வீட்லயே இருப்பேன். டீ குடிச்சிட்டு எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போனாங்க. ஆனா ரவி வெளியே போய் செக்யூரிட்டி கிட்ட கேட்டான், நீங்க இங்க எவ்வளவு வருஷமா வேலை பார்க்குறீங்க? இங்க சாப்பாடு சரியான நேரத்துக்கு கிடைக்கும் இல்லை? நான் ரொம்ப பசியா இருக்க, ஏதாச்சும் சீக்கிரம் சமைச்சு கொடுங்க. அப்புறம் இங்க பேயெல்லாம் இல்லை தானே? சார், சமையலெல்லாம் பத்ரிகாக்கா தான் பண்ணுவாங்க. இன்னைக்கு தான் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்க போல. நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் சொல்கிறேன்.
அப்புறம் நான் இங்கே வந்து ஒரு 6-7 மாதம் இருக்கும். அப்புறம் நான் இங்கே பேயெல்லாம் பார்க்கல, ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு நாள் உங்களை மாதிரியே ஒரு சார் வந்திருந்தாங்க. அவங்க நைட்டில் ஏதோ பார்த்து பயந்துருக்காங்க. அப்படி பார்த்து அந்த நைட்லேயே அவங்க கிளம்பி போயிட்டாங்க. நாங்கள் காலையில் போய் பார்த்தா அவங்க அங்கே இருக்கவே இல்லை. சரி, சீக்கிரமாக சமையல் பண்ணித்தாங்க, ரொம்ப பசியாக இருக்குது, தலையும் ரொம்ப பாரமாக இருக்குது. அப்படியே இந்த இடமும் ரொம்ப கொடூரமாக பயங்கரமாக இருக்குது. சீக்கிரம், எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நாங்கள் தூங்கணும். நைட் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெளியே போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்து அவங்கவுங்க ரூமுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ரவி அதுக்குள்ள நல்லா தூங்கிட்டு இருந்தான். திடீர்னு ராத்திரி 3 மணிக்கு அனூப் கத்துற சத்தம் கேட்டு எழுந்திருச்சான். நான் உனக்கு என்ன பண்ணேன்? என்னை விட்டுரு. நீ யாரு? எதுக்கு என்ன பிடிச்சி வச்சிருக்க? தயவு செஞ்சு என்னை விட்டுரு. டேய், யாரடா உன்னை பிடிச்சி வச்சிருக்காங்க? எந்திரிடா, கண்ணை திறந்து பாருடா. அனூப் தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சான். ரவி ஓடி போய் லைட் போட்டான். அப்போ அனூப் மறுபடியும் கத்துனான். டேய், அங்க பாரு, ஜன்னல்கிட்ட யாரோ இருக்காங்க. ஆனா என்னையே பார்த்துட்டே இருக்கா. ரவி ஜன்னல் பக்கமா பார்த்தான். பார்த்த உடனே கடகடான்னு நடுங்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா ஒரு பயங்கரமான உருவம் ஜன்னல் பக்கத்துல நின்னுட்டு இருந்தது. அதோட கண்ணு நெருப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. உடனே 2 பேரும் பயந்து போய் கதவை திறக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா கதவு வெளியே இருந்து யாரோ பூட்டி இருந்தாங்க. ரவி ஜோரா கத்துனா. அப்போ பக்கத்துல அறையில இருந்த எல்லாரும் ஓடி வந்து கதவை இடிச்ச போது கதவு உடனே திறந்தது. எல்லாரும் உள்ள வந்து பார்த்த உடனே ஏதோ விசித்திரமான சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் எப்படி இருந்துச்சுன்னா யாரோ உள்ள இருந்து வெளியே ஓடுற மாதிரி கேட்டுச்சு. உடனே மாதவி ஜன்னல் வழியா போய் எட்டி பார்த்தா. ஆனா அங்க யாருமே இல்லை. அந்த வீட்டோட அக்கப்பக்கத்துல வேற எந்த வீடுமே இருக்கல. ரூம்ல எரிஞ்சிட்டு இருந்த லைட் வெளிச்சத்துல அங்கிருந்த ஒவ்வொரு சின்ன சின்ன பொருட்களோட நிழல் கூட ரொம்ப பயங்கரமா தெரிஞ்சது. நிறைய நேரம் வரைக்கும் எல்லாரும் சோஃபால உட்காந்து பயந்து நடுங்கிட்டு இருந்தாங்க. மாதவி ஜன்னல் பக்கத்துல நின்னுட்டு இருந்தா. அப்போ கடிகாரத்துல இருந்து டிக் டிக் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ வெளியே ஏதோ விசித்திரமான சத்தம் கேட்டுச்சு. யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டு எல்லாரும் பயந்துட்டாங்க. ஏதோ ஒரு விசித்திரமான சத்தம் கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கதவு தானா திறந்துச்சு. அப்போ அங்க உட்காந்துருந்தவங்க திடீர்னு குளிர்ல நடுங்க ஆரம்பிச்சாங்க. ஏற்கனவே ரவி ரொம்ப பயந்து போயிருந்தான். அவங்க உட்காந்துருந்த சோஃபால யாரோ உட்கார்ந்த மாதிரி ஆச்சு. எல்லாரும் ரொம்ப பயந்துட்டாங்க. திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. அப்போ அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்த கதவு ஜன்னல் எல்லாமே தானாவே படபடான்னு அடிச்சுக்கிச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு கரண்ட் வாபஸ் வந்துச்சு. அப்போ அங்க ஏதோ விசித்திரமான சத்தம் கேட்டு எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. மேலே இருந்து கொஞ்சம் ரத்தம் கீழே வந்து விழுந்துச்சு. மாதவி ரொம்ப பயந்துட்டா. இல்ல, இனிமே இங்க இருந்தா நம்ம உயிருக்கு ஆபத்து. வாங்க, எல்லாரும் நம்ம பொருளை எடுத்துட்டு போயிடலாம். வேற ஹோட்டலுக்கு போய் தங்கலாம். ஆனா எப்படி போறது? வண்டி இன்னும் சரியாகலையே. ஐயோ. ரூம்குள்ள போறதுக்கு யாருக்குமே தைரியம் வரவே இல்லை. அப்போ ஒரு ரூம்ல யாரோ துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டு எல்லாரும் அந்த பக்கம் போனாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு பூனை அடிபட்டு இறந்து கிடந்தது. அதோட உடம்புல ரத்தம் சொட்டிட்டே இருந்துச்சு. இதை பார்த்த மாதவி பயத்துல அங்கேயே மயக்கம் அடைஞ்சிட்டா. எல்லாரும் அவளுடைய மயக்கத்தை தெளிய வைக்க ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல அவளுக்கு முழிப்பு வந்துச்சு. அப்போ மணி 5 இருந்தது. அப்போ கதவை திறந்துக்கிட்டு சமையல்காரன் உள்ள வந்தான். அவனை பார்த்ததும் எல்லாருக்கும் கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுச்சு. ஆனா மாதவிக்கு மட்டும் ஏதோ தப்பா தோணுச்சு. மேல்காரன் பக்கத்துல வந்தான். அவன்கிட்ட எல்லாரும் நடந்த எல்லாத்தையுமே சொன்னாங்க. உடனே அவன் அந்த ரூமுக்கு போனான். சார், அந்த மாதிரி இங்க ஒண்ணுமே இல்ல. அது ஏதோ பூனையா இருக்கணும், இல்லைன்னா ஏதோ மிருகமா இருக்கணும். அங்க போய் பார்த்தப்போ அப்படி எதுவுமே நடக்கல. மெழுகு வச்சு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள விடிஞ்சிருச்சு. சமையல்காரன் வந்ததுனால எல்லாருக்கும் கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. ரவி வெளியே போய் செக்யூரிட்டி கிட்ட பேசிட்டு இருந்தான். சார், நைட்டில் நான் இங்கேருந்து போனேன். அப்போது இந்த கெஸ்ட் ஹவுஸோட பழைய செக்யூரிட்டியை மீட் பண்ணேன். அப்படியே பேசிக்கிட்டே சொன்னாங்க அவங்க இந்த கெஸ்ட் ஹவுஸில் கொஞ்சம் வருஷமாக வேலை பார்த்தாங்களாம்.
அவங்க இந்த கெஸ்ட் ஹவுஸ் பற்றி ஒரு பயங்கரமான விஷயத்த சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க இந்த கெஸ்ட் ஹவுஸில் புருஷ பொண்டாட்டி 2 பேர் இருந்தாங்களாம். 4 நாள் தான் இருந்தாங்களாம். எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருந்தாங்களாம். அவனோட பொண்டாட்டிக்கு வேற ஒருத்தனோட தொடர்பு இருந்துச்சான். அதான் அவங்களோட சண்டைக்கு காரணமா. ஒரு நாள் அவனோட பொண்டாட்டி வேலை விஷயமா வெளியே போனான். அப்போ அந்த புருஷன் ஷூட் பண்ணிக்கிட்டு செத்துட்டான். அப்போலேருந்து அவனோட ஆத்மா இந்த கெஸ்ட் ஹவுஸ்லேயே சுத்துதுன்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு அவங்க எல்லாருமே ரொம்பவே பயந்துட்டாங்க. உடனே அவங்க லக்கேஜை எடுத்துட்டு கிளம்பி வண்டியில போய் உக்காந்தாங்க. சார், இந்த ராடை உங்களோட வண்டியில வச்சுக்கோங்க, இல்லைனா இங்கிருந்து நீங்க போகவே முடியாது. பேய் பிசாஸ் எல்லாம் உலகத்தை பார்த்தா ரொம்ப பயப்படும். கெஸ்ட் ஹவுஸ்ல இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி விஷயங்களை நான் இப்போதான் தடவை பார்த்துட்டே இருக்கேன். கமல் வண்டியை ஸ்டார்ட் பண்ணப்போ அது உடனே ஸ்டார்ட் ஆச்சு. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ராத்திரி இந்த வண்டிக்கு என்ன ஆச்சு? அவங்க அந்த ஜீப்புக்கும் ஆத்மாவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. வண்டி போயிட்டே இருந்துச்சு. இன்னும் 10 கிலோமீட்டர் தான் இருக்கு. அவங்க கெஸ்ட் ஹவுஸை விட்டு வந்துட்டு இருந்தப்போ அவங்க வண்டிக்கு முன்னாடியே 8 அடியில ஒரு கருப்பான உருவம் அவங்க வண்டி கூடவே பறந்து வந்துச்சு. அவங்க அதை பார்த்து ரொம்பவே பயந்துட்டாங்க. சரியா வண்டி ஓட்ட முடியாம ஆடிட்டே வண்டி ஒரு இடத்துல வந்து நின்றுச்சு. அவங்க எதிரில் நின்றுட்டு இருந்த அந்த உருவத்தை பார்த்து ஐஸ் கட்டி மாதிரி உறைஞ்சி போயிட்டாங்க. கமல் டிரைவர் சீட்ல உக்காந்துட்டு இருந்தான். ஆனா வழியில அந்த பேய் குறுக்க நின்றுட்டு இருந்தது. அப்போ திடீர்னு யாரோ பின்னாடி கத்துற சத்தம் கேட்டு எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. நில்லுங்க சார், நில்லுங்க. செக்யூரிட்டி அப்புறம் சமையல்கார 2 பேரும் சைக்கிள் ஓட்டிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. சார், என்னமோ தப்பா இருக்கு. பத்ரிகாக்கா 15 நாள் லீவ்ல போயிருந்தாங்க. திரும்ப வந்ததும் கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்தாங்க. அவங்க கேட்டாங்க யாராச்சும் கெஸ்ட் வந்தாங்களான்னு. அப்படியே சாப்பாடு யார் பண்ணாங்கன்னு கேட்டாங்க. அப்போ எனக்கு கரண்ட் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்னா அது யாரு? நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் ஒரு நாள் ஃபுல்லா ஒரு பேயோட இருந்திருக்கேன். நாங்க யாரு பத்ரிகாக்கான்னு நினைச்சோமோ அது பத்ரிகாக்கா இல்ல, அது பேய். அதை சொல்லத்தான் வந்தேன். அவன் சொன்னதை கேட்டதும் எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் இதயம் நின்ன மாதிரி ஆயிடுச்சு. அவங்க எல்லாரும் செக்யூரிட்டியை அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல விட்டு வர்றதுக்கு கிளம்பினாங்க. அப்படின்னா அது யாரு? நான் இனிமே இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்கவே மாட்டேன். அது எந்த ரூபத்துல வருமோ யாருக்கு தெரியும்? உனக்கு தெரியும் தானே பத்ரிகாக்கா ஊரை விட்டு போயிருக்காங்கன்னு. அப்புறம் எப்படி அன்னைக்கு நீ அவங்கள கூப்பிட்ட? நானு பத்ரிகாக்கா திரும்ப வந்துட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க இன்னைக்குதான் வரணும். ஆனா அவங்க சொன்னாங்க நேத்து அவங்களோட பஸ் மிஸ் பண்ணிட்டாங்களாம். அதனால ராத்திரி பஸ் பிடிச்சி இப்பதான் இங்க வந்திருக்காங்க. செக்யூரிட்டியை அங்க விட்டுட்டு எல்லாரும் வண்டியில வந்து உக்காந்தாங்க. கமல் வண்டியை ஸ்டார்ட் பண்ணதும் வண்டி உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் ஒரு நைட் ஃபுல்லா அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருந்தாங்க. இவ்வளோ பயங்கரமான நிகழ்வு நடந்ததுனால யாருக்குமே அல்மோரா போறதுக்கு விருப்பமே இல்லை. கமல் வண்டியை திருப்பி ஓட்ட ஆரம்பிச்சான். அப்போ எல்லாரும் ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. ஏன்னா மறுபடியும் இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு நினைச்சு. இன்னிலிருந்து எங்காச்சும் போறதுக்கு முன்னாடி அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும். நல்லபடியா நாம தப்பிச்சு வந்துட்டோம். உயிரோட இருந்தா எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனா உயிர் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. லீவு போட்டதுனால இருந்த சந்தோஷம் எதுவுமே இப்போ இல்லை. ஏன்னா அவங்க லைஃப்ல மறக்க முடியாத மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருந்தது. அவங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா மூச்சு விடவே